நம்ம இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா 17/8/2024 டியர் தான் பார்க்க போகிறோம். டியர் வந்து நமக்கு ஒரு மணி ஷோ பார்க்க போகிறோம். இந்த ஒரு மணி ஷோ பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம வந்து இன்னைக்கு அடிக்கப்பட்ட நம்பர் வந்து நமக்கு ஒரு செமையாக வெண்டிங் இருந்துச்சு. நம்ம சொல்லி தான் கொடுத்தோம். காலையில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 571 அடிச்சிருந்தாங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா 88 571 நம்ம என்ன சொன்னோம்னா கண்டிப்பாக ஒன்றா நம்பர் திரும்ப ரிட்டர்ன் வரும்னு சொன்னால் நம்ம வந்துச்சு. அதே மாதிரி நமக்கு 122ன்னு வந்துச்சு. சரிங்களா? அதே மாதிரி நம்ம என்ன எதிர்பார்த்தோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா 4ஆம் நம்பர் எதிர்பார்த்தோம். 4ஆம் நம்பர் வந்து பி போர்டில் ரொம்ப ஸ்ட்ராங்காக வரணும். அதே மாதிரி ஒரு 0 ரொம்ப ஸ்ட்ராங்காக வரணும்னு எதிர்பார்த்தோம். அதே மாதிரி நமக்கு 6 மணி ஷோவில் நமக்கு கிடச்சது, அதுதான் கிடச்சிது. இந்த மாதிரி தான் நமக்கு ஆடிருந்தாங்க. செம்மையாக ஒரு வின்னிங் இருந்துச்சு. அதே மாதிரி தான் நமக்கு 42 இதுலேயும் நமக்கு இதே மாதிரி தான் நமக்கு இதுதான் நமக்கு இன்றைக்கி அடிக்கப்பட்ட ரிசல்ட். இது நமக்கு சூப்பராக மேட்சாக இருந்தது. இதில் வந்து நமக்கு 1ஆம் நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக மேட்ச் இருந்தது. ஏ போர்டு 1ஆம் நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக வரும்னு எதிர்பார்த்தோம். அதுவும் வந்துருந்துச்சு. அதே மாதிரி 09 40 அப்படிங்கிற 2 நம்பருமே நம்ம கொடுத்தோம். இங்கே வந்து நமக்கு 2ஆம் நம்பர் வரல. அதுக்கு பதிலாக நம்ம 17 தான் கொடுத்தோம். 1ஆம் நம்பர் 7ஆம் நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக வரணும்னு கொடுத்தோம். 1ஆம் நம்பர் 7ஆம் நம்பர் வரல. 1ஆம் நம்பர் 2ஆம் நம்பர் வந்துருச்சு. ஆனால் இங்கே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 4ஆம் நம்பர் 0 கொடுத்தோம். 4ஆம் நம்பர் 0 நமக்கு அழகாக வந்துருந்துச்சு. 2 பில்டராகவுமே நமக்கு 6 மணி ஷோவும் நமக்கு 8 மணி ஷோவும் ஓரளவுக்கு அழகாக மேட்ச் ஆகி வந்துருந்துச்சு. ஒரு நல்ல வினிங். நம்ம அதே மாதிரி ஒன்று சொல்லியிருந்தோம். என்னென்னு கேட்டிங்கன்னா நமக்கு ஏ போர்டில் வந்தாது 6 மணி ஷோவில் 9ஆம் நம்பர் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக சி போர்டில் வரும். ரொம்ப ஸ்ட்ராங்காக வரும்னு சொன்னோம். ஆனால் அது வரல. ஆனால் அதுக்கு பதில் நம்ம என்ன சொன்னால் அடுத்த ட்ராவல் நம்ம கண்டிப்பாக வைப்பாங்கன்னு எதிர்பார்த்தோம். அதே மாதிரி அடுத்த ட்ராவல் வைக்கிறாங்க பார்த்தீங்களா? நம்ம அதான் முதல் ட்ராவலே கொடுத்தோம். 9ஆம் நம்பர் வந்து நம்ம கண்டிப்பாக வரணும். 1க்கு 9ன்னு வரும்னு வரல. ஆனால் அதுக்கு பதிலாக என்ன பண்ணிட்டாங்க பாருங்கள், 2க்கு 9ன்னு வச்சுருக்காங்க பார்த்தீங்களா? அதனால தான் நம்ம எப்போயுமே சொல்கிறோம், ஒரு நம்பர் நீங்கள் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக ஒரு நம்பர் எடுக்கிறீங்க அப்படின்னா, அதாவது ஏ போர்டு எடுத்தாலும் சரி, பி போர்டு எடுத்தாலும் சரி, சி போர்டு எடுத்தாலும் சரி, எந்த போர்டில் நீங்கள் எடுக்கிறீங்களோ அந்த ட்ராவலில் ரொம்ப ஸ்ட்ராங்காக வருது, அது நீங்கள் மிஸ் ஆகி போயிடுச்சு வரல அப்படின்னு நீங்கள் ரொம்ப வருத்தப்படாதீங்க. அதே போர்டில் அதே நம்பர் அதே இடத்துல திரும்ப வைங்க, கண்டிப்பாக வரும். நம்பிக்கையோடு வைங்க, வரும். வராமல் போகவே போகாது. நான் உங்களுக்கு உதாரணத்துக்கு நம்ம வந்து 1 மணி ரிசல்ட்டுக்கு நம்ம 6 மணி ரிசல்ட்டுக்கு என்ன சொன்னோம், கண்டிப்பாக 1க்கு 9 தான் ஆடுவாங்க அப்படின்னோம். வரல. அதுக்கு போல் 2ஆம் நம்பர் வந்துருச்சு. நம்ம என்ன கொடுத்தோம், 179ன்னு கொடுத்தோமா? இதான் கொடுத்தோம். ஆனால் அடித்த நம்பர் 122ன்னு அடிச்சிருந்தாங்க. சரிங்களா? நம்ம இந்த 2ஆம் நம்பருடைய பவர் எடுத்து நமக்கு 2ஆம் நம்பர் அடிச்சிருந்தாங்க. 7ஆம் நம்பருடைய பவர் எடுத்து 2ஆம் நம்பர் அடிச்சிருந்தாங்க. நம்ம வந்து அதே மாதிரி 9ஆம் நம்பர் கொடுத்துருந்தோம். ரொம்ப ஸ்ட்ராங்காக 179 வரும் அப்படின்னு எதிர்பார்த்தோம். ஆனால் வரல. அதுக்கு பதிலாக என்ன வந்துச்சு, 122ன்னு வந்துச்சு. 1ஆம் நம்பர் நமக்கு அழகாக பாஸ் ஆகிடுச்சு. ஆனால் இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த 2ஆம் நம்பர் இங்கே வந்து நமக்கு 1ஆம் நம்பர் இந்த இடத்துல வந்து நமக்கு 9ஆம் நம்பர் வரல. அதுக்கு பதிலாக 2ஆம் நம்பர் வந்துச்சு. அதே எடுத்துகிட்டு நமக்கு என்ன வருது பாருங்கள், 9ஆம் நம்பர். எப்போ நம்ம வந்து முதல் ட்ராவலில் நம்ம ரொம்ப ஸ்ட்ராங்காக ஒரு நம்பர் எடுக்கிறோமோ அந்த ட்ராவலில் வரலையோ, அதே அடுத்த ரிசல்ட்டு நமக்கு அந்த நம்பர் வந்துடும். அதுதான் நான் தெளிவாக எப்பயுமே சொல்லுவேன். அதுதான் நம்ம திரும்ப அதே தான் நேற்றும் நம்ம கேஎல்ல என்ன சொன்னோம் அப்படின்னா, நீங்கள் அதாவது உங்களுக்கு எப்பயுமே வந்து இந்த அன்சோல்டு நம்பர்லேருந்து ஒரு நம்பர் வருது அப்படின்னா, அன்சோல்டு நம்பர் போயிடுச்சு அப்படின்னா அந்த நம்பர்லேருந்து திரும்ப கொடுப்பாங்க, கொடுக்காம விடவே மாட்டாங்க. அதே சேம் நம்பர் தான் நம்ம இதுலேயும் சொல்கிறோம். அதே மெத்தடை தான் நம்ம இங்கே நீங்கள் வந்து ஒரு நம்பர் இப்போ வந்து 5ஆம் நம்பர் ஏ போர்டில் வருது அப்படின்னு நீங்கள் முடிவு பண்ணிட்டீங்க, ரொம்ப ஸ்ட்ராங்காக வருது, உங்களால் தெரிஞ்ச வரைக்கும் உங்களுக்கு நீங்கள் கணக்கு எடுத்த வரைக்கும் ரொம்ப ஸ்ட்ராங்காக வருது அப்படின்னு முடிவு பண்ணிட்டீங்க. நீங்கள் வைக்கிறீங்க, ஆனால் வரல, சோர்ந்து போயிடக்கூடாது. அடுத்த ட்ராவலையும் வைக்கணும். கட்டாயமாக வரும், வராமல் போகாது. ஏன்னா அதுதான் எப்போயுமே கணக்கு. இந்த கணக்கு மாறி அந்த டைமில் அது மாறிடுச்சு அப்படின்னா அடுத்த டைம் அது உட்காந்துடும். அது மாறாத உட்காந்துடும். அதே தான் இன்றைக்கி நடந்திருக்கு. அப்புறம் நம்ம வந்து 6 மணி ரிசல்ட்டில் 9ஆம் நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக வரணும்னு கொடுத்தோம். ஆனால் அடித்த நம்பர் வரல. அதுக்கு பதிலாக நமக்கு 8 மணி ஷோவில் வந்துருச்சு பார்த்தீங்களா? அதான் ஒரு நம்பர் ஒரு இடத்துல நம்ம வரல அப்படின்னு முடிவு பண்ணிட்டோம்னா அடுத்த சான்ஸில் கண்டிப்பாக நமக்கு அது வரும், வராமல் போகாது. சரிங்களா? அதனால தான் நம்ம திரும்ப தெளிவாக சொல்கிறோம். ஒவ்வொரு நம்பரையும் நம்ம இப்படி தான் தெளிவாக சொல்லிட்டு இருக்கோம், அந்த மாதிரி வர வாய்ப்பு இருக்குன்னு. அதே மாதிரி தான் இப்போ அடுத்த ட்ராவை பொறுத்த வரைக்கும் நமக்கு வந்து பார்த்திங்கன்னா நாளைக்கு ஒரு மணி ஷோவுக்கு நமக்கு என்ன மாதிரி நம்பர்கள் கிடைக்கிது அப்படின்னா, இங்கே வந்து பார்த்திங்கன்னா 571 222 அதே மாதிரி 409. சரிங்களா? இதுதான் அடிச்சிருக்காங்க. இந்த 409லேருந்து நமக்கு நாளைக்கு என்னங்க வரும், நாளைக்கு என்ன நம்பர் இங்கே வரக்கான வாய்ப்பு இருக்குன்னா, எனக்கு ஏ போர்டு 8ஆம் நம்பர் தான் ரொம்ப ஸ்ட்ராங்காக வருது. ஏன் 8ஆம் நம்பர் வருது அப்படின்னா 4க்கு 8 தான் ரொம்ப ஸ்ட்ராங்காக வரணும். சரிங்களா? அதில் வந்து நாளைக்கு பொறுத்தவரைக்கும் நமக்கு ரெண்டு விதமான ஃபார்மெட்டும் செம்மையாக மேட்ச் ஆகிருக்கு. ரெண்டுமே ஒரே மாதிரி வந்திருக்கு. பார்க்கலாம். நமக்கு இந்த 2 நம்பருமே ரொம்ப மேட்ச் ஆகி வந்திருக்கு. ஏபியில் 2 ஏபியில் தான் ஏ போர்டும் பி போர்டும், அதே மாதிரி ஏ போர்டும் பி போர்டும் ரொம்ப ஸ்ட்ராங்காக கிடச்சிது. 2 ஃபார்மெட்லேயும் நச்சு நம்பர் உட்கார்ற மாதிரி. ஆனால் எப்படி பார்த்தாலும் நமக்கு ஒரு ஃபார்மெட்டு போனாலும் ஒரு ஃபார்மெட்டில் நம்ம கண்டிப்பாக வந்து உட்காந்துடும். நாளைக்கு ஏபி வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக வர மாதிரி தெரியுது. அதே எதுவும் உங்கள் கணக்கில் வச்சுருந்தீங்கன்னா நீங்கள் எடுத்துங்க. ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது. அது என்ன நம்பருங்கிறது தெளிவாக சொல்லிடுறேன். சரிங்க? அதுக்கு அந்த மாதிரி வைங்க. அதே மாதிரி ஆல் போர்டு நம்ம தெளிவாக கொடுக்குறோம். ஆல் போர்டில் என்ன மாதிரி நம்பர்கள் வைக்கலாங்க நாளைக்கு அப்படின்னா நீங்கள் அதுக்கு தகுந்த மாதிரி தெளிவாகவே கொடுக்குறோம். ஆல் போர்டு இப்படி தான் வருங்க
அப்படின்னு தெளிவாக கொடுக்குறோம். அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் வச்சு ப்ளே பண்ணுங்கள், ரொம்ப சிறப்பாக இருக்கும். சரிங்களா? அதே மாதிரி நமக்கு 8ஆம் நம்பருக்கான சான்ஸ் இருக்குது. 4க்கு 8ங்கிறது தான் ரொம்ப ஸ்ட்ராங்காக வருங்க அப்படின்னு எதிர்பார்த்தீங்கன்னா 4க்கு 8ங்கிறது ரொம்ப ஸ்ட்ராங்காக வரும், இல்லைன்னு சொல்ல முடியாது. கண்டிப்பாக வரும், வராமல் போகாது. சரிங்களா? ரொம்பவுமே ஸ்ட்ராங்காக அப்படி 4க்கு 8ங்கிறது கண்டிப்பாக கொடுக்குறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. அதை கணக்கு பண்ணி 8ஆம் நம்பர், ஏன்னா மேலே வந்து பார்த்தீங்கன்னா 888 வந்துருச்சு பார்த்தீங்களா? இந்த 888 வந்ததுனாலே கண்டிப்பாக நமக்கு மறுபடியும் இந்த மாதிரி கொடுப்பாங்க. பார்த்தீங்கன்னா இங்கே கொடுத்துருக்காங்க பார்த்தீங்கன்னா 4க்கு 4 கொடுத்தாங்களா, அதே மாதிரி 8க்கு 8 திரும்ப கொடுப்பாங்க, கீழே கொடுக்குறதுக்கு சான்ஸ் இருக்குது. சரிங்களா? அந்த மாதிரி கொடுக்குற வாய்ப்பு அதிகமாகவே இருக்குது. அதை கனெக்ட் பண்ணி தான் மறுபடியும் நம்ம என்ன சொல்கிறோன்னா கண்டிப்பாக வந்தால் 8ஆம் நம்பர் வைக்கிறக்கு வாய்ப்புகள் இருக்குது. அப்படி இல்லைன்னா 0. இந்த 2 நம்பருமே ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது. வந்தால் ஃபஸ்ட்டு ப்ரையாரிட்டி 8ஆம் நம்பர், செகண்ட் ப்ரையாரிட்டி 0 ஏ போர்டில் ரொம்பவே ஸ்ட்ராங்காக வரலாம், வரக்கு வாய்ப்பு இருக்குது. சரிங்களா? அது உங்களுக்கு கணக்கு வருதா அப்படிங்கிறது பாருங்கள். அது அந்த மாதிரி வச்சு ப்ளே பண்ணால் கூட ஓரளவுக்கு மேட்ச் ஆகிடும். சரிங்களா? ட்ரை பண்ணி பாருங்கள். அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா நமக்கு இன்னொரு நம்பரை பொறுத்த வரைக்கும் நமக்கு வந்து 122 வந்துருச்சு இல்லையா? அதே மாதிரி 409 வந்துடுது இல்லையா? அப்போ அதிலே வந்து நமக்கு பார்த்திங்கன்னா 0 வந்துச்சுன்னா என்னங்க வரும்? மேக்ஸிமம் 0க்கு என்ன நம்பர் வரும்னா 6ஆம் நம்பர் தான் வரும். சரிங்களா? 6ஆம் நம்பர் தான் நமக்கு ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக வர வேண்டிய நம்பர். இந்த 0 வந்துச்சுனாலே மேக்ஸிமம் 6ஆம் நம்பர் தான் கொடுப்பாங்க. அந்த மாதிரி 6ஆம் நம்பர் கொடுத்தா ரொம்ப ஸ்ட்ராங்காக வந்துடும் நாளைக்கு. அந்த மாதிரி வருதான்னு பாருங்கள். பி போர்டில் 6ஆம் நம்பருக்கான வாய்ப்புகள் கொஞ்சம் அதிகமாகவே இருக்குது. அது உங்களுக்கு மேட்ச் ஆகுதாங்கிறதே பாருங்கள். இப்போ நம்ம வந்து ஒரு நம்பர் கொடுக்குறோம், அது எப்படி வருதுன்னு பாருங்கள். அந்த மாதிரி எனக்கு மேட்ச் ஆகிருக்கு, அது கூட உங்களுக்கு மேட்ச் ஆச்சுன்னா கூட நீங்கள் நாளைக்கு எடுத்துக்கலாம். சரிங்களா? அதே மாதிரி இன்னொரு நம்பரை பொறுத்த வரைக்கும் 7ஆம் நம்பர். 7ஆம் நம்பருக்கான வாய்ப்புகளும் ரொம்ப ஸ்ட்ராங்காக இந்த ட்ராவில் வரணும். ஏன்னா எப்படி வருதுன்னா 0க்கு 7 0க்கு 4 2 நம்பருமே ரொம்ப ஸ்ட்ராங்காக வரணும். அந்த மாதிரி வருது. ஏன் 7ஆம் நம்பர் எப்படி கொடுக்குற பார்த்தீங்கன்னா பி போர்டிலே கொடுக்குற பார்த்தீங்களா? ஏன்னா 177 நமக்கு கொடுத்த நம்பர், இது ரெண்டுமே ஸ்ட்ராங்காக இருந்துச்சு. இதில் 1ஆம் நம்பர் நமக்கு திரும்ப வந்துருச்சு. திரும்ப வந்து 8 மணி ஷோவில் வந்து நமக்கு 9ஆம் நம்பர் வந்துருச்சு. அதே மாதிரி 1 மணி ஷோவில் 7ஆம் நம்பர் மேட்ச் ஆகணும். 7க்கு 0ங்கிறது மேட்ச் ஆகணும். சரிங்களா? ஒவ்வொரு ட்ராவில் விட்டுட்டோம்னா இந்த ட்ராவில் அப்படி வரும், வராமல் போகாது, கண்டிப்பாக வரும். ஏன்னா நம்ம எடுத்த நம்பர் வந்து 1 மணிக்கு காலையில் எடுத்த நம்பர் வந்து 6 மணிக்கு எடுத்த நம்பர் வந்து ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக எடுத்துருந்தோம், ரொம்ப ஸ்ட்ராங்காக எடுத்துருந்தோம். சரிங்களா? ஆனால் அது 100% வரணும், ஆனால் வரல. ஆனால் அது அந்த நம்பர் திரும்ப நமக்கு கிடைக்காமல் போகாது. சரிங்களா? அதே மாதிரி 6க்கு அதாவது பி போர்டில் வந்து பார்த்திங்கன்னா 6க்கு 7 அப்படின்னு கொடுத்துருக்கோம். அதாவது 0க்கு 7 0க்கு 6 2 நம்பருமே ரொம்ப ஸ்ட்ராங்காக கிடச்சிருக்கு. அது மாதிரி வருதான்றதையும் பாருங்கள். அதே மாதிரி சி போர்டு என்னங்க வருது அப்படின்னா சி போர்டு எனக்கு 5ஆம் நம்பர் தான் கொஞ்சம் மேட்ச் ஆகுது. ஏன்னா 9க்கு 5ங்கிறது எப்போயுமே எவர் கிரீனாக வரக்கூடிய நம்பர் தான். சரிங்களா? 9க்கு 5ஆம் நம்பர் எப்போயுமே ஸ்ட்ராங்காக ஆடிடுவாங்க. அந்த மாதிரி ஆடுறதுக்கு வாய்ப்பு இருக்குது, இல்லைன்னா சொல்ல முடியாது. ஏன்னா இந்த எப்போயுமே 9ஆம் நம்பர் வந்தால் 9ஆம் நம்பர் பெரிய நம்பர், அதை விட சின்ன நம்பர் தான் அப்படி வைப்பாங்க இல்லையா? அந்த மாதிரி வச்சாங்கன்னா மேக்ஸிமம் வந்து எனக்கு 5ஆம் நம்பர் கொஞ்சம் நடுத்தரமாக வைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஏன்னா 5ஆம் நம்பர் பேஸ்ட் நாளைக்கு ஆடுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா நேற்று வந்து 751ங்கிறது 1 மணி ரிசல்ட் இன்றைக்கி வச்சாங்க இல்லையா? 571ங்கிற 5ஆம் நம்பர் வச்சாங்க. அப்போ 5ஆம் நம்பர் மறுபடியும் நமக்கு 1க்கு 5ங்கிறது அந்த இடத்துல மேட்ச் ஆகலாம். அதே மாதிரி 9க்கு 5ங்கிறது மேட்ச் ஆகலாம். ஏன்னா 9க்கு 0ங்கிறதும் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கிறதுனால 9க்கு 5ங்கிறது ரொம்ப ஸ்ட்ராங்காக வரும். இப்படி வரக்கு வாய்ப்பு இருக்குது. கணக்கு வரதுனால கொடுக்குறோம், இருக்கான்றதையும் பாருங்கள். சரிங்களா? நம்ம கணக்கு வரலைன்னா நம்ம அந்த இடத்துல என்ன கொடுப்போம்? சின்ன நம்பர் தான் கொடுப்போம், பெரிய நம்பர் கொடுக்க மாட்டோம். கணக்கு வரதுனால கொடுக்குறோம். அதே மாதிரி மறுபடியும் ஒரு சின்ன நம்பர் தான் கொடுக்குறோம், 2ஆம் நம்பர். ஏன்னா 2ஆம் நம்பரை பொறுத்த வரைக்கும் 9க்கு 2ங்கிறது எப்போயுமே எவர் கிரீனாக வரக்கூடிய நம்பர் தான். அது மாதிரி ஆடுறதுக்கும் சான்சஸ் இருக்குங்கிறதுனால தான் கொடுக்குறோம். அதாவது 865 அப்படிங்கிற நம்பரை எதிர்பார்க்குறோம். அதே மாதிரி 072 அப்படிங்கிற இந்த 2 நம்பரையுமே பேஸ்ட்டாக வச்சு எதிர்பார்க்குறோம். கண்டிப்பாக ஒரு வின்னிங்க்கான வாய்ப்பு கண்டிப்பாக இந்த ட்ராவில் இருக்கணும். ட்ரை பண்ணி பாருங்கிறதான் என்னுடைய கணக்கு. ஏன்னா இது எப்படியே வச்சு என்ன சொல்லலாம், இந்த இப்படி வரக்கு வாய்ப்பு இருக்குது. அதாவது ஏ போர்டு அதே மாதிரி பி போர்டு. சரிங்களா? இந்த 2 நம்பரில் எனக்கு கொஞ்சம் ஸ்ட்ராங்காக ஃபவுண்டே வரக்கு வாய்ப்பு இருக்கிற மாதிரி இருக்குது. 87 06 இந்த மாதிரி எனக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக கிடச்சிருக்கு. இது மாதிரி எதுவும் உங்கள் கணக்கில் வருதான்றதை பாருங்கள். இதே நம்பர் தான் நம்ம கொடுக்க போகிறோம். 87 60 ரொம்ப ஸ்ட்ராங்காக கொடுக்குறோம். இதில் எதுவும் உங்களுக்கு கணக்கில் வருதா அப்படிங்கிறதையும் பாருங்கள். எனக்கு தெரிஞ்சு இது ரொம்ப ஸ்ட்ராங்காக வர மாதிரி தெரியுது. இது மாதிரி கணக்கு வச்சுருக்கீங்க அப்படின்னா எடுத்து ப்ளே பண்ணுங்கள். ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கிறதுனால தான் இந்த நம்பரை கொடுத்துருக்கோம். எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நான் பி போர்டுக்கான சி போர்டை கனெக்ட் பண்ணியே கொடுக்கல, பி போர்டை மட்டுமே கனெக்ட் பண்ணி கொடுத்துருக்கேன். ஏசியில் வந்து ஏபிசி வந்து பாருங்கள், ஏ போர்டும் பி போர்டும் மட்டுமே கனெக்ட் பண்ணி இந்த நம்பர் கொடுத்துருக்கேன். அது போக நம்ம சி போர்டு கணக்கு கொடுக்கவே இல்லை. சி போர்டில் கணக்கு அது வச்சுருந்தீங்கன்னா எடுத்துக்கோங்க. எனக்கு தெரிஞ்சது ரெண்டுமே ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கிறனால தான் இந்த 2 நம்பர் மட்டுமே 4 நம்பர் ஆல் போர்டில் கொண்டு வந்துட்டேன். ஏதாவது 2 போர்டாக தான் உங்களுக்கு அடிக்கணுங்கிறதுக்காக தான் கொண்டு வரேன். ட்ரை பண்ணி பாருங்கள்.